கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு முஃமினுடைய அடையாளங்கள் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் தான் அந்த முஃமினுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நிலைமைகளுடைய நேரத்துல அவர் முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான், இது என்னுடைய எந்த பாவத்தின் காரணமாக, இது என்னுடைய எந்த குறையின் காரணமாக இந்த சோதனை அல்லது முசீபத்துல நான் விழுந்திருக்கிறேன் என்பது ஒரு முஃமின் பார்ப்பார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரோட்ல நடந்து கொண்டு போறார், ஸ்லிப்பர்ல பட்டி கலருது. இந்த நேரத்திலையும் இந்த ஸ்லிப்பருடைய பட்டி கலருவதற்காக வேண்டி எந்த பாவம் காரணமாக இருக்கும் என்றதையும் யோசிச்சு பார்ப்பார். எந்த குறை, வலிமையாக தஹஜ்ஜுத் தொழுவார் அல்லது இமாம் ஜமாத்துக்கு போவார், ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகுது. இந்த நேரத்திலையும் ஒரு முஃமின் யோசிப்பார், எனக்கு ஏன் தஹஜ்ஜுதுக்கு முழிப்பு வருவதில்லை, ஏன் எனக்கு இப்ப இமாம் ஜமாத் மிஸ் ஆகுது, என்னுடைய எந்த பாவம், என்னுடைய எந்த குறையின் காரணமாக இந்த சோதனைக்கு நான் விழுந்திருக்கிறேன் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் எங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான். இந்த உலகத்துல ரப்புல் ஆலமீன் அவன் நாடினா யாருக்கும் எந்த நிலைமை எந்த சோதனையும் தரலாம், அவர் எந்த பாவமும் செய்யணும் என்றது அல்லாஹ் இடத்துல நிபந்தனை இல்லை. உலகத்தில் எந்த பாவமோ எந்த தவறோ எந்த அநியாயமோ செய்யாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதிகமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது ஒரு மனிதனுடைய அந்தஸ்து அதிகரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை. ஆனா அதிகமாக உலகத்துல நாங்க பார்க்கக்கூடிய நிலைமை என்ன, நாங்க செய்யக்கூடிய தவறுகள், குற்றங்கள், எங்கட தவறான எண்ணங்கள் இருக்குதே, அவைகள் மூலமாக அதிகமான மக்கள் சோதனைகள்ல விழுறாங்க. குர்ஆன்லயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், பிமா கஸபத் ஐதின் நாஸ், நீங்களே உங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டதுதான், உங்களோட கரங்கள் சம்பாதிச்சு கொண்டதுதான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சோதனை வருவது, ஒரு பிரச்சனை வருவது, ஒரு நிலைமை வருவது, இந்த நேரத்துல முதலாவதாக நாங்க அடுத்தவர்கள் அல்ல, என்னுடைய வாழ்க்கையை பார்க்கணும். எந்த முசீபத், எந்த தவறு இந்த சோதனைக்கு காரணமாக வந்திருக்குது என்றதை பார்க்கிறது இருக்குதே, இது ஒரு முஃமினுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸ அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய முதலாவது விஷயம்தான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பயங்கரமான சோதனைகள், நிலைமைகள், கஷ்டங்கள் வாரத்துக்கு முதலாவது காரணம் தான் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் என்பதாக வந்திருக்கு. பாவம் இருக்குதே, அதெல்லாம் ஒரு முசீபத்தாக அல்லாஹ் கன்வெர்ட் பண்ணுவான். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானா இல்லையா, வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் பங்கா, யார் எங்களுடைய உபதேசங்களை புறக்கணித்து வாழ்றாங்களோ, எங்களை மறந்து வாழ்றாங்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷதன் பங்கா, அவர்களுக்கு நாங்க நெருக்கடியான வாழ்க்கையை உண்டாக்குவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றார். எனவே ஏன் நெருக்கடி, ஏன் மனசுல கஷ்டம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க செஞ்ச பாவங்கள் இருக்குதே, அந்த பாவத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களை நெருக்கடியில போடுறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சிலவங்க வந்து கேட்பாங்க, ஹஸ்ரத் எதுக்கு கைய வச்சாலும் அது லொஸ்ல தான் போயிட்டு புழுவுது ஹஸ்ரத், வாழ்க்கையில் ஒரு பரக்கத்தும் இல்ல ஹஸ்ரத், எனக்கு என்ன விளங்குது இல்ல, என்ன செஞ்சு கொள்றது என்ற ஹஸ்ரத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னர் ரஜுல லயுஹ்ரமு ரிஸ்கு பிதன்பின் யுஸீபுஹு, அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன், அந்த மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எழுதின ரிஸ்க் இருக்குதே, அதுல அல்லாஹ் நெருக்கடி உண்டாக்குறான் என்பதாக வருது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கைய வைக்கிறது முசீபத்துல போய்த்து புழுது, லொஸ்ல போய்த்து புழுது. யாரும் உங்களுக்கு சூனியம் செய்யல, முதலாவது நீங்க செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குதே, அந்த பாவத்தை அல்லாஹ் ரிஸ்க்ல ஒரு நெருக்கடி உண்டாக்குறதுக்கு ஒரு காரணமாக அல்லாஹ். எனவே தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள பாவங்கள் தான் முதலாவது காரணம். எங்கட வாழ்க்கையில முசீபத், எங்கட வாழ்க்கையில பரக்கத் இல்லாத தன்மை வாரத்துக்கு எல்லாமே முதலாவது காரணம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல வருவதா இல்லையா, ஒரு மனிதன் வட்டியோட தொடர்பு வைக்கிறார், யதஹப்பதுஹுமுஷ் ஷைத்தானு மினல் மஸ்,
அந்த மனிதன் எழும்பக்கூடிய நேரத்துல ஒரு டெவல் பொசஸ்ட், ஒரு ஷைத்தான் பிடிச்ச மனிதனை போலதான் எழும்புவான் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. அது மட்டுமல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், ஒரு மனிதன் பாவம் செய்கிறார், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அவருடைய பாவத்தின் காரணமாக وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. யார் ஒரு பாவத்துல ஈடுபடுறாரோ, யார் அல்லாஹ்வை மறந்து வாழ்றாங்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நாங்க அந்த மனிதனுக்கு ஒரு ஷைத்தானை சாட்டிடுவோம், فَهُوَ لَهُ قَرِينٌ. அந்த ஷைத்தான் அந்த மனிதனுடைய நண்பனாக மாறிடுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவங்களை செஞ்சிட்டு வீட்டுக்குள்ள போறார், அந்த கரீன் அந்த ஷைத்தான் நண்பனோடு வீட்டுக்குள்ள போறார். மனைவியோட பிரச்சனை, உம்மா வாப்பாவோட பிரச்சனை, புள்ளைகளோட பிரச்சனை, அந்த வீட்டுல முசீபத். கேட்டா எனக்கும் வைஃபுக்கும் ஒத்துவார இல்ல. உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணமே நீங்க செய்யக்கூடிய பாவம் தான். உங்களோட அல்லாஹ் ஒரு ஷைத்தானை சாட்டிட்டான். எனவே உங்களுக்கு யாரெல்லாம் பாவங்கள்ல ஈடுபட்டு ஷைத்தானுடைய தொடர்போடு இருக்கிறாங்களோ அவரோட நீங்க அலைனாகி பேய்த்திடுவீங்க. அப்படி இல்லாத ஆட்களோடு உங்களுக்கு ஒத்துமையா இருக்கேதா? காரணம் என்ன? உங்களோட பாவம் தான் காரணம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே யாருக்கும் குத்தம் சொல்லி வேலைல்ல. ஏண்ட வாழ்க்கையில இவ்வளவு முசீபத், ஏண்ட வாழ்க்கையில பரக்கத் இல்லாத தன்மை, அதுக்கு காரணம், முதலாவது காரணம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள் தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் குர்ஆன சுன்னாவை அடிப்படையாக வச்சு சொல்றாங்க, எங்கட முசீபத், எங்கட சோதனைகளுக்கு காரணம் நாங்க செய்யக்கூடிய பாவங்கள். ரெண்டாவது காரணத்தை உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒன்று இருக்குது தனக்குள்ள பாவம் செய்யறது, இன்னொன்று இருக்குது அநியாயம், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யறது. உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, எப்ப பாவம் சொந்த வாழ்க்கையில பாவம் அது வேற, அதை விட பயங்கரமானதுதான் நாங்க அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யறது. அந்த அநியாயம் இருக்குதே எங்கட வாழ்க்கையில ஒரு முசீபத்தை உண்டாக்கதான் செய்யும். குர்ஆன்லயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபஸயஅலமுல் லதீன ஸலமூ அய்யமுன்கலபி யன்கலிபூன். அநியாயம் செய்யக்கூடியவர்கள் பார்ப்பாங்க எந்த படுகுழியில போய்த்து கடைசிக்கு விழுவாங்க என்பதை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அநியாயத்தை அல்லாஹ் சும்மா விடவே மாட்டான். கிதாபுல் கபாயிர், மேஜர் சின்ஸ், பெரும் பாவங்கள் என்ற கிதாப் ஒன்று இருக்குது. அந்த கிதாப்ல முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் ஒரு சம்பவம் ஒன்று கொண்டு வரார். ரோட்ல ஒருத்தர் கத்தி கொண்டிருக்கிறார். என்ன கத்துறார்? மையரானி லா யظلمن அஹதன். யார் என்னைய பாப்பாங்களோ அவர் ஒரு நாளும் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். அவரை பார்த்தா அவருக்கு ஒரே ஒரு கைதான் இருக்குது, அடுத்த கை இல்ல. கத்தி கொண்டே இருக்கிறார். என்ன? யாரு சார் என்னைய பார்த்து படிப்பினை பெற்றா? அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டாங்க. எனவே சிலர்கள் கிட்ட வந்து சம்பவத்தை கேட்டாங்க, என்ன இப்படி சொல்றீங்க? சொன்னாங்க, உட்காருங்க, நான் உங்களுக்கு என்ன சம்பவத்தை சொல்றேன். நீங்க என்ன சம்பவத்தை கேட்டீங்க? யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டீங்க. என்ன சம்பவம்? சொன்னாங்க, ஒரு நாள் நான் நடந்து கொண்டு வாரன், ஒருத்தர் மீன் ஒன்றை பிடிச்சு கொண்டு வாரார். ஃப்ரெஷ்ஷா இருக்குது, இன்னும் செத்தே இல்லை மீன், அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது, பெரிய மீன். எனக்கு ஆசை வந்துட்டு நான் அவர்கிட்ட மீனை கேட்டேன். அவர் சொன்னார், நான் மிஸ்கீன் ஃபக்கீர், என் வீட்டில் எத்தனையோ நாளா திண்டி இல்லை, எனவே இந்த மீனை எனக்கு விற்கிறதுக்கும் தயாரில்லை, சும்மா தாரத்துக்கும் தயாரில்லை, நான் கொண்டு போறேன். எனவே நான் பலவந்தமாக அவருக்கு அடிச்சு அந்த மீனை எடுத்துட்டேன் என்பதாக. நான் அந்த மீன் எடுத்துக்கொண்டு போறேன். ரோட்ல போகக்கூடிய நேரத்தில் அந்த மீன் என்ற பெருவிரலை கடிச்சிட்டு என்பதாக சொன்னாங்க, இந்த தம்பை கடிச்சிட்டு. வீட்டுக்கு போன போறோம், எனக்கு சரியான வருத்தம். எந்த அளவுக்கு என்றா அந்த இரவில தூக்கமே இல்லை. அடுத்த நாள் காலையில நான் ஹக்கீம் டாக்டர் கிட்ட போறேன். டாக்டர் சொன்னார், இதுல ஒரு பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்குது, இந்த பெருவிரலை எடுத்து போடல, அது முழு உடம்புக்கும் பெய்த்திடும். எனவே பெருவிரலை எடுத்து போட்டாச்சு. ஆனா வருத்தம் நிக்கல. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு ரிஸ்ட்ல இருந்து மணிக்கட்டுல இருந்து கையெடுத்து போட வேண்டிய நிலைமை, எடுத்து போட்டான். ஆனா வருத்தம் நிக்கல. அதுக்கு பிறகு இன நாட்கள் எல்போல இருந்து கையெடுக்க வேண்டிய நிலைமை, எடுத்து போட்டான். ஆனா வருத்தம் நிக்கல. அதுக்கு பின்னால ஷோல்டர்ல இருந்து கையெடுத்து போட வேண்டிய நிலைமை, எவ்வளவு மருத்துவம் செய்யறான், சரி வருவதே இல்லை. எனவே ஷோல்டர்ல இருந்து கையெடுத்து போட்டாச்சு. ஆனா வருத்தம் நிக்கல. இந்த நேரத்துல சில நல்லடியார்கள் என்னைய பார்த்து கேட்டாங்க, மகனே இவ்வளவு பெரிய நிலைமை, நீங்க எவ்வளவு மறந்து செய்றீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது நிகழக்கூடாத ஒரு விஷயம் நிகழ்ந்துட்டா. அப்ப நான் இந்த சம்பவத்தை நரேட் பண்ணினேன்.
அந்த பெரியார்கள் சொன்னாங்க, நீங்க எந்த உலகத்தில் உள்ள மறந்த செஞ்சும் சரி வராது, நீங்க யாருக்கு அநியாயம் செஞ்சீங்களோ அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளுங்க. அந்த வருத்தமா நான் போறேன். அந்த மனிதனை ரொம்ப கஷ்டப்பட்டு அடையாளம் கண்டு வீட்டு போய்த்து தட்டினன். அவருக்கு என்னைய மறந்து போய்த்து நான் கேட்டேன், உங்களுக்கு என்னைய தெரியுமா? இல்ல, இப்படி ஒரு நாள் நான் தான் உன மீன் எடுத்தேன். அதுக்கு போற ஏண்ட சம்பவத்தை சென்ன உடனே அவரும் அழுந்துட்டார். சொன்னாங்க, அல்லாஹ்க்காக வேண்டி எனக்கு நீங்க மன்னிங்க, நீங்க மன்னிக்காட்டி என்ற வருத்தம் போகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லா தظلمن اذا كنت مقتدرا فالظلم ترجع عقباه الى الندم تنام عيناك والمظلوم منتبه يدعو عليك فعين الله لم تنمي لا تظلمن اذا كنت مقتدرا. நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆளாக இருக்கிறீங்க, நல்ல பவர்ஃபுல் ஆளாக இருக்கிறீங்க, ஆனா நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யவா. என்னடா அநியாயம் இருக்குதே, அதனுடைய கடைசி முடிவு அது உங்களுடைய கை சேதத்தின் பக்கம் தான் கொண்டு போகும். தனாமு ஐனாக வல் மظلوم முன்தபிஹு. நீங்க அநியாயத்தை செஞ்சு நிம்மதியா போய்த்து படுக்க முயற்சி செய்வீங்க, ஆனா அநியாயம் செய்யப்பட்டவர் இருக்கிறாரே அவருக்கு இரவேல தூக்கம் போகாது. யதுஉ அலைக ஃபஐனுல்லாஹி லம் தனமி. அவர் உங்களுக்கு எதிராக இரவெல்லாம் பதுஆ செஞ்சு கொண்டே இருப்பார். மறந்துடாத, அல்லாஹ்வுடைய கண்களுக்கு தூக்கம் இல்ல, அல்லாஹ்க்கு தூக்கம் என்றது இல்ல. அல்லாஹ் இந்த அநியாயத்துடைய இந்த முழு சம்பவத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரத்தில் அந்த மனிதன் கிட்ட கேட்கப்படுவது, அந்த இரவேல நீங்க எனக்கு பதுவா செஞ்சீங்களா என்று. அவர் சொன்னார், நான் பெருசா ஒன்றும் சொல்லல, நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். யா அல்லாஹ், அந்த மனிதன் அவர்த பவரை எனக்கு காட்டிட்டு என்ன மீன் எடுத்து கொண்டு போய்த்துட்டார். யா அல்லாஹ், நீ ஓண்ட பவரை காட்டு யா அல்லாஹ் என்று மட்டும்தான் சொன்னேன் என்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப அவர் மன்னிச்சிட்டாரோ அவருடைய கையுடைய வர்க்கமே போய்த்துட்டு. எனவே உங்களுக்கு நோய் வந்ததுக்கு காரணம், உங்களுக்கு கடன் பிரச்சனை வந்ததுக்கு காரணம், உங்களோட பிசினஸ்ல பரக்கத் இல்லாத காரணம், எப்ப அடுத்தவர்களுக்கு நானும் நீங்களும் அநியாயம் செய்வோமோ அந்த அநியாயத்துடைய முசீபத் இருக்குதே, அது எங்கட வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாக்கவே உண்டாக்காது. எங்கட பவரை காட்டுவோம், சிலர்களுக்கு அநியாயம் செய்வோம், எங்களுக்கே தெரியா பொண்டாட்டிக்கு சோம் இல்ல, எங்களுக்கே தெரியா புள்ளைகளுக்கு சோம் இல்ல, எங்களுக்கே தெரியா எதுக்கு கைய வச்சாலும் முசீபத் தான். ஏன் யாருடைய பதுஆ, அநியாயம் செய்யப்பட்டவருடைய உள்ளத்துடைய கவலை இருக்குதே, அல்லாஹ் அதை வீணாக்கவே மாட்டான். அது காஃபிராக இருந்தாலும் சரியே, அது காஃபிராக இருந்தாலும் சரியே, ரப்புல் ஆலமீன் விடவே மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி இருந்தா அந்த மனைவிக்கு இடுப்புக்கு கீழே நடக்கவே இயலாத ஒரு நிலைமை. ஹோமியோபதி ஓணுமா, வெஸ்டர்ன் ஓணுமா, அக்யூபஞ்சர் ஓணுமா, எல்லாம் மறந்து செஞ்சும் சரி வராது. எனவே ஒரு ஆலிம் சாபை கூப்பிடுறாங்க, ஹஜ்ரத் கொஞ்சம் ஓதி பாருங்க. அவர் ருக்கியா ஷரஇய்யா குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஓதி பார்த்து செல்றார். என்னுடைய பார்வையில வேறொன்றும் இல்ல, இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்குது, நான் கேட்டதுக்கு பரவாயில்ல, கேளுங்க. இந்த வீட்டுல நீங்க எந்த பூமியில இருக்கிறீங்களோ இது ஹலாலான அமைப்புல எடுக்கப்பட்டதா, இல்லாட்டி பிரச்சனை ஏதாவது இருக்குதா, எனக்கு விளங்குது ஏதோ முசீபத் இருக்குது. அந்த நேரத்துல சம்பவத்தை சொல்றாங்க. வாப்பா மௌத்தாகினதுக்கு போற சொத்தை பிரிக்கிற நேரத்துல இந்த துண்டு பேச்சுவார்த்தை பிரகாரம் தம்பிக்கு போகணும், ஆனா நான் இந்த துண்டை வச்சு கொண்டிருந்தேன், எனக்கும் தம்பிக்கும் எத்தனையோ வருஷமா பிரச்சனை, இப்படி கதைகளை சொன்ன அடுத்த வீட்டுல தம்பி இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கோபம், மனஸ்தாபம், அநியாயமாக எடுக்கப்பட்ட துண்டு. சொன்னாங்க, இந்த அநியாயம் செய்யப்பட்ட பூமியில கால் இருக்கும் காலம் எல்லாம் சுகமாகாது, நீங்கள் நெகோசியேட் பண்ணி சமாதானமாக்கிக்கோங்க, அல்லாஹ் நோய சுகமாக்குவான், இல்லாட்டி எந்த மருத்துவமும் சரி வராது. உடனடியா கூப்பிடுறாங்க, பேச்சுவார்த்தை செய்யறாங்க, சமாதானம் ஆகுறாங்க, எந்த மறந்தும் இல்லாம எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள் நடக்க இயலாத பெண் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சா என்ன காரணம்? நீங்க செஞ்ச அநியாயம் இருக்குதே, அது அல்லாஹ் ஒரு முசீபத்தாக கன்வெர்ட் பண்ண வச்சுட்டா. எனவே நீங்க சம்பாதிச்சது நீங்க யாருக்கும் குறை சொல்ல வேணாம், நீங்க செஞ்ச அநியாயம் தான் அல்லாஹ் ரிட்டர்ன் ஆகதாரா. எனவே முதலாவது விஷயம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம், இரண்டாவது விஷயம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய அநியாயம்.
இவைகள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட தனிப்பட்ட வாழ்க்கையில எங்கட குடும்ப வாழ்க்கையில சோதனைகளை தந்து கொண்டே இருப்பார். மூணாவது உலமாக்கள் எழுதுறாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உறவுகளை முறிச்சு வாழ்றது, உறவுகளை முறிச்சு வாழ்றது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், உலாயிக லஹுமுல் லஅனது வ லஹும் சூஉத் தார். உலமாக்கள் மூணாவது காரணத்தை சொல்றாங்க, உறவுகளை சேர்த்து வாழ்றது இருக்குதே, உங்களுக்கு அநியாயம் நடக்கும், உங்களுக்கு தவறுகள் நடக்கும், உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஆனா உறவுகளை முறிச்சு ஹயாத்துக்கும் தேவையில்ல, மௌத்துக்கும் தேவையில்ல, மௌத்தையும் பார்க்கவானம், வீட்டுக்கும் வரவானம், இந்த நிலைமைகளுக்கு நீங்க போகவானம். ஏன் குர்ஆன் சொல்லுது, உலாயிக லஹுமுல் லஅனது, யார் உறவுகளை முறிச்சு கொண்டு வாழ்றாங்களோ, உம்மாவோட கோபம், வாப்பாவோட கோபம், சகோதர சகோதரிகள் கோபம், யார் உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது, அல்லாஹ்வுடைய கர்ஸ் இருக்குது. வலஹும் சூஉத் தார், அவர்களுக்கு கெட்ட வீடு இருக்குது, முசீபத்துடைய வீடு இருக்குது என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார். அது உலகத்திலேயும் தான், நரகத்திலேயும் தான். எனவே உங்களோட வீட்டுல முசீபத், ஏன் முசீபத்? உறவுகளை முறிச்சு வாழ்றீங்க. எனவே உங்களோட வீட்டுல ஒரு முசீபத்தை அல்லாஹ் உண்டாக்குறான் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. குர்ஆன் சொல்லுது, ஃபாசிகூன், யாரெல்லாம் உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ பாவிகள், அநியாயக்காரர்கள், அல்லாஹ்வுடைய லானத்துக்குரிய மக்கள் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் விரும்புறாங்களோ அவருடைய ரிஸ்க்ல விஸ்தீரணம் உண்டாகணும், பரக்கத் உண்டாகணும். அதே மாதிரி அவருடைய ஆயுள், அவருடைய வாழ்க்கை ஆயுள் ஆஃபியத்தோட அமல்களோட நீடிக்கணும் என்று யாரு விரும்புறாங்களோ, இந்த ரெண்டு விஷயத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்த அமல் என்ன? உங்களோட ஆயுள் நீடிக்கணும் ஆஃபியத்தோட அமலோட, ரெண்டாவது உங்களோட வாழ்க்கையில பரக்கத் உண்டாகணும். என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபல் யஸில் ரஹிமஹு, நீங்க உறவுகளை சேர்ந்து வாழுங்க என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் சொல்றதை யாரும் தவறாக நினைக்கவானும். இதே ஹதீஸை நான் அடுத்த பக்கம் திருப்பி சொல்றேன். யாருக்கு வாழ்க்கையில முசீபத், பரக்கத் இல்லாத நெருக்கடியான நிலைமை வரணும் என்று ஆசை இருக்குதோ, யாருக்கு அவசரமாக நோய் பிடிச்சி முசீபத் வந்து சின்ன வயசுலே மௌத்தாகணும் என்று ஆசை இருக்குதோ, சண்டை பிடிச்சி சாவுங்க என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களோட வாழ்க்கையில பரக்கத் தேவை இல்லையா? உங்களுக்கு நீண்ட ஆயுள் ஆஃபியத்தோட தேவையில்லையா? அல்லது கட்டிலோட இருக்கணும் என்ற ஆசையா? சண்டை பிடிச்சு சாவுங்க, அதுலதான் உங்களுக்கு நீங்க விரும்புறது கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வச்சு எங்களுக்கு தெளிவாகவே விளங்குது. ரசூலுல்லாஹ் பாசிட்டிவாக சொன்னாங்க, நான் எங்கட புத்திக்கு படுறதுக்கு அதை நெகட்டிவாக எடுத்து காட்டுறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, விட்டு கொடுக்க தயார் இல்ல. அப்ப முசீபத்தோட வாழுங்க, நெருக்கடியோட வாழுங்க, அவசரமா மௌத்தாகுங்க. இதுதான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு காட்டுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க சம்பாதிச்சு கொண்டதுதான், வேறொன்றும் இல்ல. நாங்க சம்பாதிச்சு கொண்டதுதான், வேறொன்றும் இல்ல. எனவே ஏன் எங்கட வாழ்க்கையில பிரச்சனை? நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம், நானும் நீங்களும் செய்யக்கூடிய அநியாயம், நானும் நீங்களும் உறவுகளை முறிச்சு வாழக்கூடிய முறைகள், இதன் மூலமாக சோதனைக்கு மேல சோதனை, கவலைக்கு மேல கவலைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து கொண்டே இருக்கிறார். நாலாவது உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதனுடைய குறைகள், தவறுகள், பலகீனங்கள் இருக்கும். ஆனா யாரையும் தரக்குறைச்சி நீங்க மதிக்க வேண்டாம் என்பதாக குர்ஆன் சுன்னா எங்களுக்கு சொல்லுது. ஒவ்வொரு மனிதனையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவர் பாவியாக இருக்கலாம், அவருடைய பாவத்தை வெறுப்போம், ஆனா பாவிய வெறுக்கவானம். அவருடைய பலகீனங்களை வெறுப்போம், ஆனா அந்த பலகீன மாணவரை வெறுக்கவானம். அவரை நீங்க எப்ப தரக்குறையாக நினைப்பீங்களோ, திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ், மன் அய்யப அஹாஹு பிதன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு, யார் தன்னுடைய ஒரு சகோதரரை அவருடைய பாவத்தின் காரணமாக, குறைகளின் காரணமாக தர குறைச்சி நினைப்பாரோ, அதே பாவம், அதே குறைய இவருடைய வாழ்க்கையில உண்டாக்காம அல்லாஹ் மௌத்தாக்கவே மாட்டான் என்பதா.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சிலர்கள் வந்து சொல்லுவாங்க, ஹஸ்ரத் பூவை போல பாதுகாத்து வளர்த்த புள்ள ஹஸ்ரத், நான் நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பினேன் ஹஸ்ரத், ஏண்ட கண்காணிப்புக்கு கீழே தான் இருந்தான் ஹஸ்ரத், எப்படிதான் இப்படி ட்ரெக் மாதிரி போனானோ தெரியா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம்தான், யார்கிட்ட சரி புள்ளைய பத்தி நாங்க குறை சொன்னோமா என்றதை யோசிங்க. மன் ஐயப அகாஹு பிதன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு, யாரு தன்னுடைய ஒரு சகோதரருடைய பாவம் குறைகளின் காரணமாக தர குறைச்சி மதிப்பாங்களோ, அதே குறைய அதே பாவத்தை உங்களோட வாழ்க்கையில் உண்டாக்காம அல்ல அவங்களே மவுத்தாக்க மாட்டான். சிலர்கள் அப்படிதான் பேசுவாங்க, பாருங்களே புள்ளையில வளர்த்திருக்கிற மாதிரி, பாருங்களே அவங்க நடந்து கொள்ற மாதிரி, அது சுட்டிதான் புள்ளையில எல்லாம் சீரழிஞ்சு போறாங்க. ஏண்ட புள்ளையில ஏண்டா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த வார்த்தைகள் அல்லாஹ் சபர் செய்யவே மாட்டார். எப்ப அடுத்தவங்களை பத்தி நீங்க தரக்குறையாக நினைப்பீங்களோ, அதே பாவத்தை அதே தவற உங்களோட வாழ்க்கையில உங்களோட கண்ணுக்கு காட்டாம அல்லாஹ் அவங்களே மௌத்தாக்கவே மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல் பலாஉ முவக்கலுன் பில் கவுல், ஒரு மனிதனுடைய சோதனைகள் அவருடைய வார்த்தைகள்ல தான் இருக்குது என்பதா. வாய கொடுத்து சோதனையை கேட்டெடுத்தார் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. லவ் சஹிர்து மின் கல்பின் லஹஷியது அன் அகூன கல்பன், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாய தர குறைச்சி நான் நினைச்சிட்டேன் என்றா எனக்கு பயமா இருக்குது, அடுத்த நிமிஷம் அல்லாஹ் என்னைய நாயாக மாற்றுவானா என்பதா. ஒரு நாயை பார்த்து குறையாக நினைக்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம். எனவே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லவ் சஹிர்து மின் கல்பின், ஒரு நாயை பார்த்து குறையாக நான் மதிச்சிட்டேன் என்றா எனக்கு பயமா இருக்குது, அடுத்த நிமிஷம் அல்லாஹ் என்னைய நாயாக மாற்றுவானா என்று. நாங்க நாய் அல்ல, மனிதர்களை. இவன் யார்ட புள்ளையோ தெரியா, இவன் யாரு செஞ்ச புள்ளையோ தெரியா, இவன் இப்படியா கொண்டவனோ தெரியா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் அதே நிலைமை எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கி தான் எங்களை மௌத்தாக்குவான். நீங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்க பிரசிடென்டாக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் அதை பார்க்கவே மாட்டார். முஹம்மத் பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பிரபலியமான ஆலிம், உலமாக்களுக்கு தெரியாம இருக்கவே முடியாது, அவ்வளவு பிரபலியமான ஆலிம். யூசுப் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லுவாங்க, கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விஷயத்துல அவ்வளவு முக்கியமான ஒரு ஆலிம். தாபிஊன்கள்ல சேர்ந்தவர், சஹாபாக்களுக்கு பிற்காலத்தில் இருந்தவர். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையில ஒரு சோதனை வந்துச்சு. என்ன? கடன்ல சிக்கிட்டாரு. அதுக்கு பின்னால முடிவு செஞ்சாங்க கோர்ட்ஸ்ல இவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணும் என்று. எனவே செக்யூரிட்டியால வந்து இவரை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவர் சொல்றார், எனக்கு தெரியும் எனக்கு ஏன் இந்த சோதனை வந்துச்சு என்பதா. கேட்டாங்க, ஏன்? 40 இயர்ஸுக்கு முன்னால, 40 வருடங்களுக்கு முன்னால ஒருத்தர் கடன்ல சிக்கி இருக்கக்கூடிய நேரத்துல அவரை பார்த்து, பேங்க்ரப்ட் ஆகினவரை பார்த்து, யா முஃப்லிஸ், பங்குலக்காரனே என்று அவரை தர குறைச்சி நான் பேசிட்டேன். அல்லாஹ் 40 வருஷத்துக்கு போறோம் அல்லாஹ் அதே நிலைமைக்கு என்னை ஆக்கிட்டான் என்பதா. பெரிய ஆலிம். ஏன் உங்களை இந்த நிலைமை? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாய கொடுத்து கிடைச்ச சோதனை தான் இது உங்களுக்கு. எனவே எனக்கு இப்ப விளங்குது, 40 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தருக்கு இந்த விஷயத்தை நான் பேசிட்டேன். எனவே அல்லாஹ் 40 வருஷத்துக்கு போறோம் அல்லாஹ் அதே நிலைமை என்ற வாழ்க்கையில் உண்டாக்கிட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாரையும் குறை சொல்லக்கூடிய காலம் என்றதை விட நாங்க எங்களுக்கே குறை சொல்ல வேண்டிய காலமாக தான் இருக்குது. ஏன்? நாங்க எங்களுக்கு தேடிக்கொண்ட சோதனைகள் தான், நாங்களே எங்களுக்கு தேடிக்கொண்ட சோதனைகள் தான். சில நேரங்கள்ல நானும் நீங்களும் யோசிக்கலாம், ஹஜ்ரத்தோட பயான ஃபுல்லா கேட்டேன், நான் பாவம் செய்யறதும் இல்லை, நான் அநியாயம் செய்யறதும் இல்லை, குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து கொண்டுதான் போறேன், யாரை பத்தியும் தரக்குறையாக நினைக்கிறதும் இல்லை, ஆனா பிரச்சனையில் இருக்கிறேனே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுல ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல அல்லாஹ் சில நேரங்கள்ல எந்த பாவமோ தவறோ குறையோ இல்ல, ஆனாலும் அல்லாஹ் அந்தஸ்த கூற்றத்துக்காக வேண்டி சோதிக்கிறான், அப்படியும் இருக்கலாம். ஆனா அதை தாண்டி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள்ல நாங்க வாழக்கூடிய முறை இருக்குது. இஸ்லாம் ஒரு கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், ஒரு பரிபூர்ணமான மார்க்கம். எல்லா விடயங்கள் எங்களுக்கு அழகான அமைப்புல படிச்சு தந்திருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான்
இஸ்தஈனு பிகதாஇ ஹவாயிஜிகும் பில் கித்மான். நீங்க உங்களோட தேவைகளை பரிபூர்ணமாக்க கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய நிஅமத்களை மறைவாக பாவிச்சுக்கோங்க என்பதாக சொன்னாங்க. ஏன்? நீங்க சில நேரத்துக்கு ஷோ ஆஃப் பண்ணுவீங்க, அந்த நேரத்துல அடுத்தவர்களுடைய கண்ணுல படுறது இருக்குது, உங்களுக்கு கண்ணூரின் மூலமாக, உங்களுக்கு பொறாமையின் மூலமாக உங்களுக்கு சோதனைகள் வரலாம். நீங்க பாவம் செய்யவும் இல்லை, அநியாயம் செய்யவும் இல்லை, உறவுகளை முறிக்கவும் இல்லை, யாரையும் தரக்குறையாக நினைக்கவும் இல்லை. ஆனா உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குது, அடுத்தவங்களுக்கு காட்டிக்கொண்டு வாழக்கூடிய நேரத்துல அவர்களுடைய கண்ணூர்ல நீங்க சிக்கலாம். எனவே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறைவான அமைப்பில் அல்லாஹ்வுடைய நிஅமத்களை பாவிச்சுக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தின்ன கொல, குடிக்க கொல, வெளியே போகல, எல்லாமே ஃபேஸ்புக்ல, எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல, எல்லாமே நாங்க பப்ளிக்ல காட்டுறோம். நானும் நீங்களும் யோசிக்கணும், பார்க்கிற எல்லாமே மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இன்னும் பரக்கத் செய்யணும் என்றே பார்ப்பாங்களா? இல்ல இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹீஹான ஹதீஸ்ல வருவது, இன்னர் ஹதீஸ்ல வருவது, அக்ஸரு மை யமூது மின் உம்மதி பஅத கதாஇல்லாஹி வ கத்ரிஹி பில் ஐன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹான ஹதீஸ். ஏண்ட உம்மத்துல அல்லாஹ்வுடைய கலா கதிருக்கு பின்னால ஏண்ட உம்மத்துல அதிகமான மரணங்கள், அதிகமான மக்கள் மௌத்தாகிறது கண்ணூரின் காரணமாக என்பதாக சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கண்ணூர் ஒரு மனிதனை மௌத்தாக்கி தீரும் என்றா யோசிங்க. ஹசரத் பரக்கத் இல்ல ஹசரத், எனக்கு என்ன விளங்குது இல்ல ஹசரத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நீங்க கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்றீங்க, மறைக்காம உங்களோட நிஅமத்களை பாவிக்கிறீங்க. எத்தனையோ பேருடைய கண்ணூருக்கு நீங்க ஆளாகினா நீங்க பாவம் செய்ய தேவையில்லை, அநியாயம் செய்ய தேவையில்லை. இந்த நேரத்திலையும் அந்த கண்ணூர் உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு பாதிப்பு, மௌத்தின் பக்கம் கொண்டு போகும் என்றா யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்னொரு ரிவாயத்துல வருவது, ஒரு கண்ணூர் இருக்குதே, ஒரு மனிதனை மலைக்கு ஏற வச்சு அந்த மலையால கீழே விழுத்தட்டும் என்பதாக வரும். சில உலமாக்களுடைய கருத்து, சைக்காலஜிக்கலி அவர் எஃபெக்ட் ஆகுவார், தற்கொலை செய்யக்கூடிய லெவலுக்கும் போகலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், என்ன காரணம்? அவருக்கு கண்ணூர் பட்டிருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு அவசரமாக பட்டுடும். எனவே ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய பாடம் தான், அல்லாஹ்வுடைய நிஅமத்களை நீங்க பாவிக்கக்கூடிய நேரத்துல ஏன் இதன் மூலமாகவும் இன்னொருத்தருடைய உள்ளத்துல ஒரு பாதிப்பு உண்டாகத்தான் செய்யும். நாங்க விரும்பி அநியாயம் செய்யல, விரும்பி யாருக்கும் நோவிக்கல்ல, ஆனா அடுத்தவண்ட உள்ளத்துல ஒரு கஷ்டமான நிலைமையை நானும் நீங்களும் உண்டாக்குறோம். எனவே அது கண்ணூர், அந்த கண்ணூர் எங்களோட வாழ்க்கையில முசீபத்துக்கு காரணமாக அமையும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சுருக்கம் என்ன? குர்ஆன் சுன்னா எங்களுக்கு செல்லுது, முசீபத் சோதனை நீங்க உங்களுக்கு தேடிக்கொண்டதுதான். எனவே பாவங்கள் இருந்து தூரமாகுவோம், அநியாயங்கள் இருந்து தூரமாகுவோம், உறவுகளை நாங்க சேர்ந்து வாழுவோம், யாரை பத்தியும் தரக்குறையாக நினைக்காம என்னைய விட சிறந்தவர் என்று நினைப்போம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நிஅமத்களை மறைவான அமைப்புல பாவிப்போம். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய புறத்தால நடக்கக்கூடிய பலகீனங்களை வச்சு அல்லாஹ் என்னைய சோதிக்காம, எங்களை சோதிக்காம அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.